ஆக்சுவலா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். என் ஹஸ்பண்ட் வந்து 2 பாஸ்போர்ட்டே காலியாச்சு பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் போனா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் போகணும் சொன்னேன். தேங்க்ஸ் டு டிமார்க். நான் தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணதே அவருக்கு வாட்ஸ்அப்ல டிமார்க் பார்த்து. தேங்க்ஸ் டு டிமார்க். நிஜமா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இப்ப நான் இங்க வந்து ஃபீல் என்ன பண்ணேன், பசங்களை விட்டு பண்ணிட்டேன்னு சொல்லி. பிகாஸ் எப்படி இருக்குமோ எது இருக்குமோ நான் பைக்ல விட்டுறாங்க. பட் நெக்ஸ்ட் ட்ரிப் நான் பிளான் பண்ணிருக்கிறது ஹஜ்க்கு போகணும்னு சொல்லி. ஷூரா நான் டிமார்க் தான் இது பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க ட்ரிப் போனா டிமார்க் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அண்ட் நான் வந்து சின்ன சர்க்கிள் அந்த ஸ்டடிஸ் முடிச்சு ஆஃப்டர் ஃபேமிலி அந்த மாதிரி. இப்ப இங்க வந்து கொஞ்சம் பிக் சர்க்கிள்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கண்டினியூ ஆகணும். மிஸ் யூ ஆல். எல்லா ட்ரிப்பும் நான் தனியா போயிட்டு ஸோ தனியான ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனால வந்து இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இன்டர்நேஷனல் ட்ரிப். ஸோ அதுவும் வந்து லைக் ஏதாவது ஒரு கம்மி பட்ஜெட் கண்ட்ரிஸ் பார்ப்போமான்னு கேட்டேன். கவுண்டர் ஜோக் மாதிரி விழுந்தா தலைகீழா தான் விழுவேன்ற மாதிரி போனா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட்லா வந்து ஐ ஜஸ்ட் ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது டிமார்க் பார்த்துருந்தேன். அண்ட் டிமார்க் உள்ள போன உடனே ஐ திங்க் வெங்கடேஷ் இஸ் நாட் கம் ஹியர். அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் டில் லாஸ்ட் டேட் இட் வாஸ் வெரி கோஆபரேட்டிவ். நான் கூட வீசாஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு என்னாச்சு கேட்டுட்டே இருந்தேன். சார் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நாங்களே ஃபீட்பேக் இருந்தாங்க. இங்க ஏர்போர்ட் வந்ததுலேருந்து அனிருத் ஹஸ் டேக்கன் ஓவர். ஸோ வெரி வெரி கம்ஃபர்டபுள் ட்ரிப். மை ஃபர்ஸ்ட் குரூப் ட்ரிப் இது. இட் இஸ் ஸோ நைஸ் டு என்கேஜ் வித் ஆல் பீப்புள். அண்ட் எல்லா ட்ரிப்லையும் பயங்கர ஏதாவது ரிமெம்பரன்ஸ் பண்ணுவேன். பட் அந்த சம்பவம் வந்து நானா பண்றது. பழைய ட்ரிப்ல கூட ஐ மிஸ்பிளேஸ் மை பாஸ்போர்ட் அண்ட் ஐ ஹேட் ஹெக்டிக். அது ஒரு 2-3 hours லக்கிலி அந்த டாக்ஸிலே விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம். இந்த ட்ரிப்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடா போய் பாப்பாவே தொலைச்சிட்டோம். அதனால இந்த ட்ரிப்ப 2 வருஷத்துக்காக மறக்கவே முடியாது. அது ஒண்ணு பாப்பா தொலைச்சிட்டு, இன்னொன்னு பகவான் சார். வெரி இன்ஃபர்மேட்டிவ், வெரி என்கேஜிங், வெரி ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட திட்டு வாங்கிட கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனிவேஸ் வெரி நைஸ் மீட்டிங் யூ ஆல். நம்ம திருப்பி வேற ஏதாவது ட்ரிப்ல மீட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து 3 இது கம்பேர் பண்ணேன் நானு. லைக் Aspire GT and DMAC. But DMAC gave me the best thing. Like I should be going for DMAC சொல்லிட்டு. And right from day one till now the guidance was amazing. Like நாங்க வந்து உள்ள என்ட்ரி பண்ணோம் ஏர்போர்ட்ல. அனிருத்தே கால் பண்ணி கேட்டாரு, மேம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So like each and every step was, the guidance was very good. The wake up call இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட பேஷன்ஸ் லூஸ் பண்ணல. because we are coming with a mixed crowd. like couples இருக்காங்க, seniors இருக்காங்க, like kids இருக்காங்க, தாழ்மையில ஆகுது எல்லாம் இருந்தாலும் கூட they're taking things in a very good spirit and எல்லாருக்குமே கோஆபரேட் பண்ணி பேஷன்ஸோட பொறுமையா. so that was really amazing. and நல்ல ஷாப்பிங் பண்ணீங்க. மெயினாவே போடலாம் போல பேசல. it was exciting. and including flightல கூட சீட் அவ்வளவு கம்ஃபர்டபிளா இல்ல. the way the seats in bus was little very comfortable and shopping was amazing. gold purchase பண்ணேன். and electronics purchase பண்ணது. but again the time was not, it was very very short and just because ஒரு ஆளுக்காக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. and everything was good. sir was very nice. she is very sweet. Anirudh அப்படிங்க சார். ஓ யா very nice. Anirudh நம்மள ஊட்டில இருக்கோம், அவர் மேட்டுப்பாளையம்ல என் வைஃப் ஊரே மேட்டுப்பாளையம்ல. வைஃப் ஊர் மேட்டுப்பாளையமா பாத்தீங்களா? எப்படி என்னோட பிரெயின் கனெக்ஷன். and இவரு கூட was very humble, very patient. நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எல்லாரோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா
like not picking and throwing things, like organize பண்ணி நல்லா செட் பண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பண்ணாரு. And அனிருத்தனை நான் என் பொண்ணோட ஜாக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். அவரு அது மாதிரி நல்லா ஞாபகப்படுத்தி பண்ணாரு. So it was a memorable, actually a very memorable trip. Being a first trip, it was nice. It is nice. Thankful to Dimag. Yes, Yeah. very much. Next trip plan பண்ணாலும் probably we would plan only with Dimag. Yeah. Thank you, ma'am. Thank you so much. Dimag always good. Yeah. Yes. எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்டிகுலர் அபவுட் ஒரு டாட்டர், அவங்க மெடிசன் முடிச்சுட்டு எம்டி பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியிலேயே. ஒரு கிட் இருக்காங்க, அவங்களுக்கு 3 years old. சன் அசென்ஷன் ஒரு கப்பல் ஐடில இருக்காரு. ஸோ திரும்பவும் நாங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வர்றதுக்காக பேஸ் உருவாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வருவோம் அம்மா தாசோட இன்னொரு மீட் பண்றதுக்கு. நோட் பண்ணுங்க. குரூப்பா என்ஜாய் பண்றது ஒண்ணு இருக்கு, ஒரு ஃபேமிலியோட வந்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ அது பண்ணுவோம். என் மிஸ்ஸஸ் வந்து பிரியா பரத்வாஜ் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணோம். ஸோ நவ் ஷி ஹஸ் ஃபினிஷ்ட் a PhD in women studies. Okay. And doing social service and breast cancer awareness she is awarded. And memo bus இந்த மாதிரி எல்லாம் ஆபரேட் பண்ணி நிறைய விமென்ஸ் கேதரிங் இருக்க இடத்துக்கு அட்வைஸ் கொடுக்குது. அவருடைய சிரிப்பு இருக்குது, இதை மட்டும் மறக்க முடியாது. அவருடைய டிரைவருக்கான அவருடைய கோஆபரேஷனே எனக்கு சொல்ல முடியாது. அளவிடத்துல அதுக்கடுத்து நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஒரு சாதாரண வேலை தான், ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ட்ரிபிளி, இன்னொரு பொண்ணு டாக்டர். அடுத்தது எங்க பொண்ணுக்கு 2 குழந்தைங்க. அதுல 2வது குழந்தைக்காக வேண்டியதான் நாங்க சேலத்துல இருந்து காலி பண்ணிட்டு நாங்க பள்ளியில் போய் செட்டில் ஆயிட்டு சந்தைகளோட மிக்க மகிழ்ச்சியோட நாங்க இருந்துருக்கோம். மாப்பிள்ள தான் நீங்க அவங்க வர்றாங்கன்னா நீங்க புறத்துக்கணும், எங்களுக்கு பதிலே பேசக்கூடாது. நாங்க எங்க போறோமோ அங்க நீங்க வரணும். ஒருவேளை நீங்க முடியாதுன்னு சொன்னாக்கா அது என்ன குறையா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இல்லைங்க இல்ல. உண்மைகளுமே இப்ப வரலுமே அவங்களுக்கு அதை சொல்லல. ஏன் இல்லைங்களா சர்தான் ஏஜ் ஆகி போச்சு, நம்ம குழந்தைகளை பார்த்துடணும், எப்படிமா போடணும் அப்படியெல்லாம் இல்லை. இனிமேல் தான் நீங்க ஜாலியா போடணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாரு. வெளியில ஆமா வெளிநாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதுக்கு முன்ன கோவா தான் பிளைட் ஃபர்ஸ்ட் ஏறினது. பிளைட் அனுபவம் கூட கிடையாது. அப்படி இருக்க 2 முறை கோவா போயிட்டு வந்தோம். இப்போ வந்திருக்கோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பாக்கன்னா நித்யா அந்த பொண்ணு திருச்சி பொண்ணா கீரனூர்னு சொல்லிச்சு. அங்க பார்த்தா இன்னொரு பையன் புதுக்கோட்டை பையன் இருக்கான். தமிழ்ல பேசிட்டான்னா நமக்கு ஒரு அளவடந்த ஒரு மகிழ்ச்சி ஆகி போயிடுது. அதனால நாங்க ஓரளவுக்கு என்னுடைய கோபுரர் வந்து டிஃபென்ஸ் இருந்ததுனால நான் நார்த்தெல்லாம் போயிருக்கேன். ஆனா அங்க போயிட்டு ஒரு முறை ஹரித்வார்ல ஒரு பையன் தமிழ்ல பேசினா எந்த ஊர்னா மதுரை அப்படின்னா, அதே நான் நாமக்கல் தான். நாமக்கல்னா பகவான் ஆஞ்சநேயர் பாத்திருப்பீங்களே, உங்க வடிவில நான் ஆஞ்சநேயர் பாக்குறேன். நான் ஏன்டா அந்த மாதிரி நல்ல வேலை வெண்ணெய் அடிக்கல. ஜாலி, ரொம்ப ஜாலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வண்டிக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் எனக்கு அறிவு மொழி. இங்க இருக்கிறவங்க நான் அப்படியே ஏறது அப்படியே போறது, ஏடா இவங்க எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்களான்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. என் பேர் ஜெனனி. ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். Basically from Porichulur, married to Porichulur area. DMARC tours வந்து லைக் எங்க அம்மாவோட போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அவங்க வந்து போறதுனால அம்மாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்னு நான் அம்மா கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். அது கூட நான் வந்து லைக் என் ஹஸ்பண்ட் வராதனால நான் எப்படி அம்மாவையும் குழந்தையும் சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி நேரத்துல வந்து ஒரு அடி வயிற்றுல பீதியோட தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என் பையன் வேற முதல் நாள் கீழே விழுந்து மாண்டிய பிறந்துன்னு வந்தான். சோ அவங்க அம்மா கிட்ட கூட கேட்டு இருந்தேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் வராலே அவளோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறியா, என்னை விட்டுரு, நான் அப்படியே வீட்டுல செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு. பட் அதான் சொன்னேன், ரொம்ப பயந்து வந்தேன். அவனோட ஃபுட் எவ்ரிதிங் அது எல்லாத்தையுமே. பட் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு எஸ்கலேட்டர்ல கூட்டிட்டு போறதுல இருந்து, என் பையனை கொஞ்சம் தூக்குறது, ஸ்டாலர் தூக்குறதுல இருந்து. ஸோ வெரி தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.
அண்ட் ஃபுட்டு எஸ்பெஷலி ஃபார் மை கிட். அவன் சாப்பிட்டாலே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மீல் ஐ காட் தட் கர்ட் ரைஸ் which நான் வந்து என்னோட ஹனிமூனுக்கு வந்து துபாய்க்கு போகும்போது ஈவன் தோ இட் வாஸ் அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எனக்கு ஃபுட்டு பெருசா கிடைக்கல. லைக் பேசிக்கலி வெஜிடேரியன்னால அவங்க வெஜிடேரியன் ஃபுட் இருந்தாலும் அங்க இருக்கு லைக் அவங்க யூஸ் பண்ற பிளேட் ஸ்பூன்ஸ்ல இருந்தே அந்த சீ ஃபுட் ஸ்மெல் இருந்தது. சாப்பிடவே பிடிக்கல. பட் அந்த டிஃபிகல்ட்டிலாம் இங்க இல்ல. ஸோ இட் வாஸ் வெரி லைக் ஒரு மாதிரி பிளசன்ட் அட்மாஸ்பியர் இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பேர் வந்து வசலாக்கண்ணன். நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு 2024 ஜூலைல ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறமே எனக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு ஆசை. பட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனால போக முடியல. என்னுடைய ஃப்ரெண்ட் அமுதா வைத்தியநாதன் எனக்கு முன்னாடி பேசினாங்க. அவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணி நான் போகிறேன், நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒன்னா சேர்ந்து நானு புவனேஸ்வரி சாந்தி எல்லாருமே போஸ்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணி தான் ரிட்டையர் ஆனோம். ரிட்டையர் ஆனது லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நான் 2024. எங்க பேட்ச்ல நான் கொஞ்சம் ஜூனியர் முடிச்சு அவங்களுக்கு எனக்கு கூட 1 வருஷம் 2 வருஷம் சீனியர்ஸ். சரி எல்லாரும் சேர்த்து பிளான் பண்ணி வந்தோம். ட்ரிப்பு வந்து எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒரு ஃபீல் இல்லை. நான் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நிறைய ஊருக்கு போயிருக்கேன். எல்லா ஊருக்கும் நிறைய திவ்ய தேசம் டூர்ஸ்லாம் நிறைய போயிருக்கேன். அங்கேயுமே எங்களுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லா கிடைச்சது. பட் அந்த மாதிரி இங்க கிடைக்காதோடு எதிர்பார்த்தேன். பட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னா வெரி அமேசிங். கம்பேர் டு சென்னையை விட நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். அது சொல்லணும் இல்லையா? சென்னையில நான் வந்து நிறைய போட்டோஸ் சாப்பிட்டு பார்த்திருக்கோம். நிறைய ட்ரிப்புக்கு எல்லாம் போயிருக்கோம். வெளியே போகும்போது அதை விடமே இங்க வந்து சாப்பாடு வந்து குறைய சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்பைசியா இல்லாம ரொம்ப அதாவது வாயில வைக்கவே வழங்க முடியாம ரொம்ப நல்லா திருப்தியா இருந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கோஆபரேட் பண்ணிட்டு வீனஸ் ரெஸ்டாரண்ட் மறக்கவே கூடாது. அன்னைக்கே கேட்டா 2 ரிவ்யூ கொடுத்தாச்சு அந்த ஹோட்டலை பத்தி. நான் வந்து எங்க போனாலுமே உப்பு கம்மியா இருக்கு இல்ல காரம் கம்மியா இருக்கு கரெக்டா சொல்லிடுவேன். வீட்லயே வந்து நான் ஒரு சரியான லொல் பார்த்தேன். அதே மாதிரி நான் மூஞ்சுக்கு மூஞ்சி நேராவே பேசிடுவேன். அதனால நிறைய கெட்ட பேர்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இருக்கிறத உள்ளது உள்ளபடி தான் சொல்லணும். அதுதான் உங்களை டியூன் பேஷிங் கூட்டு போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டெசர்ட் சஃபாரி வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. லாஸ்டா பண்ணணும். பண்ணிட்டேன் மேடம். பண்ணிட்டீங்களா? சரி, எங்களுக்கு ஒரு குரூப்ல பண்ணணும். அதை மொத்தமா லாஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டாப்ல. அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காப்ல. மெசேஜஸ் எல்லாமே அப்புறம் அதே மாதிரி இங்க வந்து ஈச் அண்ட் எவரோட எல்லாருக்கும் கேர் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னுமே கொஞ்சம் பண்ணலாம். எங்களுக்கு நான் கொஞ்சம் சஜஷன் கொடுத்துருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய டிராவல்ஸ் போயிருக்கிறதுனால வந்து என்ன எப்படி பண்றாங்க, மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதனால வந்து அதையும் இவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஈச் அண்ட் எவரோ வயசானவங்க எல்லாம் இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து கிட்ட இருந்து இது பண்ணாங்கன்னா பண்ணலன்னு நான் சொல்லல. இனிமே கொஞ்சம் கேர் எடுக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கேர் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டே சார் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிச்சுக்க முடியாது சார். தேங்க்யூ மேடம். உங்க புர்ஜ் கலிஃபா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுவும் நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. சார் வந்து எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது சொன்னதால கொஞ்சம் யார்கிட்டயும் உள்ள பேசி எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் 2.5 hours to 3 hours ஆச்சு. எனக்கு 1.5 hours ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு நிக்க முடியாதனால சார் கிட்ட சொன்னதுனால அவர் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்குமே அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். மெமரபிள் ட்ரிப். தேங்க்யூ மேடம். ஓகே, திமாக் பத்தி சொன்னா ஒரே வார்த்தை சொன்னா இட்ஸ் அமேசிங் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு வீரு. அண்ட் பகவான் சார் பத்தி சொல்லணும்னா பகவானே பார்த்துட்டாரு. அவர் கையில இருக்கிற வரைக்கும் சார் ரங்கா சார் சொன்ன மாதிரி அந்த சார் சொன்ன மாதிரி அவர் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இட் வாஸ் குட். நம்ம எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆக்சுவலி நான் வந்து 3 இது கம்பேர் பண்ணேன் நானு. லைக் ஆஸ்பைர் ஜிடி அண்ட் டிமாக். But DMAC gave me the best like I should be going for DMAC சொல்லிட்டு. And right from day one till now the guidance was amazing. Like நாங்க வந்து உள்ள என்ட்ரி பண்ணோம் ஏர்போர்ட்ல. அனிருத்தே கால் பண்ணி கேட்டாரு மேம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So like each and every step was the guidance was very good. The wake up call இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட பேஷன்ஸ் லூஸ் பண்ணல. Because we are coming with a mixed crowd. Like couples இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, லைக் கிட்ஸ் இருக்காங்க. டைம் என்ன பின்ன ஆகுது எல்லாம் இருந்தாலும் கூட they are taking things in a very good spirit and
எல்லாருக்குமே கோஆபரேட் பண்ணி பேஷன்ஸோட பொறுமையா. So that was really amazing. And நல்லா ஷாப்பிங் பண்ணோம். மெயினாவே போடலாம் போல இருக்கு பேசல. It was excellent. அதான் வந்து நடந்துச்சு. And including flight கூட seat அவ்வளவு comfortable இல்ல. The way the seats in bus was little very comfortable. And shopping was amazing. Gold purchase and electronics purchase பண்ணிட்டு, but again the time was not, it was very short, and just because ஒரு ஆளுக்காக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. And everything was good. Sir was very nice. She is very sweet. Anirudh அப்படிங்க சார். Oh my god. அவரு Very nice. அனிருத் நம்ம தான் ஊட்டில இருக்கோம், அவர் மேட்டுப்பாளையத்துல இருக்காரு. என் wife ஊரே மேட்டுப்பாளையம் தான் வைப்பூர் மேட்டுப்பாளையமா பாத்தீங்களா? எப்படி என்னோட பிரெயின் கனெக்ஷன். And இவரு கூட was very humble, Driver. very patient. நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எல்லாரோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா, like you know, not picking and throwing things, like organize பண்ணி நல்லா செட் பண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணாரு. And அனிருத் வந்து நான் என் பொண்ணோட ஜாக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். அவரு அந்த மாதிரி நல்லா லாபம் பண்ணி பண்ணாரு. So It's a memorable it was a memorable, actually a very memorable trip. Being a first trip, it was nice. It is nice. Thankful to Dimag. Yes, Yeah. very much. Next trip plan பண்ணாலும் கூட probably we would plan only with Dimag. Yeah. Thank you, ma'am. Thank you so much. Dimag always good. Yeah. Dimag has been a wonderful experience. 4-5 days in சொல்லக்கூடாது. I think every hour was very important. So we should actually call it as 5 days into 24 hours. So every hour was exciting, interesting. To me personally was very educating as well. So travel பயணம் ஒரு படிப்பினைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி every hour was very very educated. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் everyone was cooperative. அதான் ரொம்ப முக்கியம் ஒரு டூர்ல. நான் ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் போறதுல பண்ணே கிடையாது. We should carry everyone. So அந்த பெரிய பொறுப்பை I think பகவான், Anirudh and OMB did it fantastically. So my best wishes. I wish Dimag grows much bigger, stronger and taller. Thank you, sir. Thank you. திமாக் ஆக்சுவலி நான் வந்து ஒரு சோஷியல் மீடியால இருந்தா ஜஸ்ட் காட் என்டர் இன்டு இட். பட் ஆரம்பத்துல இருந்தே அவங்க கோஆர்டினேஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராவல் இதுதான் ஃபர்ஸ்ட் டிராவல், மொத்தம்லாம் இண்டிவிஜுவலா தான் போயிருக்கோம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி இன்னும் டிராவல் பண்ணுவோம்ங்கிறது தான் என்னோட நல்லா இருக்கு. இன்னும் ப்ரொஃபஷனலைஸ் தான் வரணும். ப்ரொஃபஷனல்ங்கிறது வேற, இது வந்து ஒரு ஃபேமிலியா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை மாதிரி பீப்புள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. வெரி கிரேட். நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். வீட்டுக்கு கூட கேட்டாங்க, கோயில பாத்தீங்க, கோயில காப்பாங்க, மகன்கிது பகவான் மாதிரி கோயில சுத்தி கட்டிட்டாரு. தரிசனமாக கிடைச்சது. பண்ணிட்டோம். 2 பொண்ணுங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு பையன் அஸ்வத்து. சிங்கப்பூர் போயிருந்தோம். ஒரு அவார்டு இருக்காங்க. சரி, ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். நாங்க சேலம் கப்பல். என் பேர் லக்ஷ்மி பிரியா. நானும் என் ஹஸ்பண்டும் துபாய் ட்ரிப் வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து துபாய் அண்ட் அபுதாபி ஸ்ப்ளிட் பண்ணி ஐட்னரி ஃப்ரேம் பண்ணி கியூரேட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். எல்லா பிளேசஸும் பொறுமையா கூட்டிட்டு போய் வித் எக்ஸ்ட்ரா நாலேஜோட எங்களுக்கு வந்து ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் Dimag Tours and Travels. Ramaswamy Shivaram from Salem, and she is my wife Pushkala from Salem. The very first time Dimag Tours நாங்க வரோம். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் ஃபாரின் டூர்ஸ் போகும்போது கொஞ்சம் சூஸியா நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. சுற்றி பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 7 நாளும் நம்ம உடம்ப நல்லபடியா பார்த்துக்கிறதுக்காக நல்ல உறக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தங்குற இடம். அடுத்ததாக எடுத்து பாத்தீங்கன்னா சரியான ஃபுட், தட் ஆஃப் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஹெல்த், நல்ல தூக்கம் இருந்தாதான் ஒரு ட்ரிப்பை வந்து நம்மளால கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியும். அது 2 நாள் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, 10 நாள் ட்ரிப்பா இருந்தாலும் சரி. இதுதான் வித் துபாய் ட்ரிப்.
திமாக் டூர்ஸ் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நல்லா கைட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம முதல்ல சொல்லணும், ப்ரீ ட்ரிப் போஸ்ட் ட்ரிப் ரெண்டு டியூரிங் ட்ரிப் நம்ம சொல்லணும், ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து லைனுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹேசில் ஃப்ரீ ஜேர்னிக்கான ஒரு விஷயங்களை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரைட் ஃப்ரம் விசா எவ்ரிதிங் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணி கொடுத்தாங்க. நல்ல கைடு. எங்களுக்கு இப்ப கைடா வந்திருக்கிறவங்க 2 பேரு, அனிருத் ஒருத்தர், அப்புறம் ஓவியா ஒருத்தர், 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் இங்க டூர் கைடா வந்திருக்கிற மிஸ்டர் பகவான் தாஸ் வந்திருக்காரு. எக்ஸலண்டான ஒரு கைடு. உண்மையிலேயே சொல்ல போனா வந்து டீம் வந்து எக்ஸலண்டான ஒரு இது வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் டூர் மாதிரி கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்த் ஆஃப் நாலேஜோட நம்ம வந்து கண்டிப்பா அந்த சிட்டியோட கல்ச்சர், சிட்டியோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து தெரிஞ்சுட்டு நம்ம வந்து போறோம். ஆக்சுவலா இந்த டூர் வந்து நாங்க வந்து குழந்தையோட எப்படி டிராவல் பண்றது இனிஷியலா நாங்க பிளான் பண்ணதே வந்து இண்டிவிஜுவலாவே வந்து இங்க மெட்ரோலயே போயிடலாம், ஏன்னா சிங்கப்பூர்லாம் அப்படிதான் போனோம். அது வந்து குழந்தைங்களுக்கு அதுக்கு முன்னாடி அப்போ வந்து நிறைய தைரியம் இருந்துச்சு. ஸோ டிராவல்லாம் ஈஸியா இருந்துச்சு. பட் குழந்தைக்கு அப்புறம் நாங்கள் ஆக்சுவலா சரி குரூப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து டிமார்க் ஏரியா வந்து ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆக்சுவலா நிறைய 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 பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும். ஃபியூச்சர்ல நம்ம திரும்பி மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. தாசில்தார் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். 2 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. எங்க வைஃப் பேரு ஜான்சி ராணி, அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. 2 பேரும் நாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் ஜாப், 24 ஹவர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல 24 மணி நேரம் ஜாப். ஹில் ஏரியால பூரா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் டிஸ்ட்ரிக்ட்ல, பெங்களூர் பக்கத்துல ஒசூருக்கு வந்தா வீட்டுக்கு வாங்க, அங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஜாப், சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறமா எனக்கு ஒரே ஒரு பொண்ணுக்கு இப்பதான் மேரேஜ் ஆச்சு. 1 year ஆச்சு மேரேஜ் ஆகி கம்ப்ளீட் ஆகி. மருமக வந்து பிசினஸ்ல பண்ணிருக்காரு. டூர் நல்லா இருந்தது. பகவான் தாஸ் 3 பேருமே நான்வெஜ் தனித்தனியா பிரிச்சு போட்டு நான்வெஜ் வெஜிடேரியன் பிரிச்சு கரெக்டா நல்லா பண்ணீங்க. எல்லாருக்கும் நல்ல ஹோப், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். விஸ்வத்ராஜன், டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். வைஃப் அபிநயா, டாக்டர் ஸ்கின் ஹேர் லேசர் ஸ்பெஷலிஸ்ட் தான் 2 பேருமே. ஸோ நாங்கள் செட்டில்ட் இன் பழனி. நேட்டிவ் வைஃபுக்கு நாமக்கல், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈரோடு அண்ட் சேலம் அண்ட் கோயம்புத்தூர். பட் செட்டில்ட் இன் பழனி more than 30 years பழனியில் தான் இருக்கும். ஸோ என்னோட காலேஜ் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிஜி வந்து கோவாவில் கவர்மெண்ட் காலேஜில் பண்ணாங்க. வைஃப் வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த ஆக்சுவலி வந்து ஒரு பாப்பாக்கு 5 years ஆச்சு. எங்க ஃபேமிலி லைஃப் 5 years ஸ்டார்ட் ஆகுது. இதுல இப்ப அந்த ரொட்டீன், அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்ட, பேம்பர்ஸ் மாத்த, இதையே நாங்க ஒரு ரொட்டீனா போற எங்களுக்கே பயங்கர ஹெக்டிக்கா இருக்கும். பட் மெயினா இதுல வந்து எங்க அப்பா அம்மாக்குலாம் நாங்க 5 years இவ்வளவு ஹெக்டிக்னா, எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மாக்குலாம் ஒரு 30 years இதே தான். பாத்திரம் வைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு இது பண்றது. ஸோ இதையே ரொட்டீன் பண்ணி இப்ப அடுத்த ஒரு பேர குழந்தைகள் வந்து லைக் வரந்தான், பட் ஒரு அடிஷனல் பேர்டன் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ காலையில எழுந்திரிச்சு எங்க மாமனார் மாமியாருக்கு எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அவங்க கக்கா போனாங்களா, உச்சா போனாங்களா, பேம்பர்ஸ் மாத்தணுமா, எனக்கு இட்லியா, எனக்கு இதே தான் ஒரு ரொட்டீன் லைஃபா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து மெயின் வந்து டெடிகேஷன் எங்க இன்லாஸ்க்கு தான், இன்லாஸ் அண்ட் எங்க அப்பா அம்மாக்கு தான். ஸோ அவங்களுக்காக தான் மெயினா வந்து ட்ரிப் கூட்டிட்டு போகணும் பார்த்தது. அவங்க எங்கேயுமே பார்த்தது இல்லை, இன்டர்நேஷனல் போனது. நாங்க ஒரு வாட்டி சிங்கப்பூர் போயிருக்கோம், 2-3 daysல ரிட்டர்ன் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணது. ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்குமே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்க, எல்லாமே ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம். ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நான் ஃபீல்ட்ல இருக்கனால சொல்றேன். ஸோ மேடம் நல்லா டீச்சர் மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கடமை ஓரளவுக்கு, ஏன்னா யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க, நாங்க செட்டில் ஆகி இங்கேயே பழனியில தான் இருக்க போறோம். எங்க இன்லாஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, குட்டீஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த லைஃப் லாங் அந்த பேர்டன் எங்க குட்டீஸ் மூலமா இருந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களும் அப்பப்போ ஒரு 6 months once, 1 year once இந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு போனதுக்காக தான் வந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம், இந்த மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க.
சேர்த்து வச்ச காசுல திமாக் கொடுத்துருங்க. சேர்த்து வச்ச காசுலாம் திமாக் கொடுத்துற சொல்லிட்டாரு. இதுதான் மெயினா நான் சொல்ல நினைச்சேன். இன்னொன்னு கண்டிப்பா திமாக்ல வந்து ஜான் தான் நான் பேசுறது ஃபர்ஸ்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எங்களுக்கு மெயினா பால் கிடைக்குமா அதுதான் எங்களுக்கு எல்லாமே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ ஜான் எண்டு வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அனிருத்தோட பொறுமை உண்மையிலேயே கண்டிப்பா வந்து ரொம்ப பொறுமை, எங்கேயுமே முகசொலிக்கவே இல்லை. இப்படி இருப்பாங்களா அப்படின்றது ஒண்ணுமே இதுதான். அடுத்து எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணது பகவான் சாரோட சிரிப்பு. யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. அவருடைய சிரிப்பு வந்து லேண்ட்மார்க். அவரோட சிரிப்பு எப்படியுமே மறக்கவே முடியாது. பகவான் சார் எப்பவுமே ஹாப்பியா சிரிச்சுட்டே இருங்க. இதே மாதிரி எல்லா ட்ரிப்புமே எல்லா ட்ரிப்பும் நீங்க வந்தீங்கன்னா உங்களை எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிடும். ரொம்ப இதா இருக்கும். பகவான் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் திமாக் சர்வீஸ் கண்டிப்பா திமாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஜான் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எங்க பேக்கேஜ் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எங்க குட்டீஸோட வருது நாங்க தான் ஆக்சுவலி பிகெஸ்ட் கும்பலே நாங்க தான் எனக்கு 2 பேர் பின்னாடி செட்டில் ஆயிட்டு பேக் பேக்கர்ஸ். ஸோ அதனால எங்க எல்லாத்துமே நாங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஒரு டிராவல் ட்ரிப் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் இவங்க தான் அந்த டூர் கைடு தான். அது ஏதாச்சும் சம்திங் மோசம் சொல்லிச்சிட்டாங்க, நம்மள ஏதாச்சும் பேசிட்டாங்க, நமக்கு அது ஃபுல் டே மூட் அப்செட் ஆயிடும். ஸோ அதனால அதை செலக்ட் பண்றதுல தான் மெயினா இருக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரிப் லைஃப்ல மறக்கவே முடியாது. இன்னும் வேற கம்பெனியெல்லாம் யோசிக்கவே முடியாது இனிமே இந்த திமாக் வந்ததுக்கு அப்புறம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப் இது. இனிமே லைஃப்ல திமாக்கோடய நாங்களும் உங்க ஃபேமிலியா எல்லாருமே நாங்களும் பயணிக்கிறோம். கண்டிப்பா நம்மளும் எல்லாருமே டச்ல இருப்போம். எல்லாருமே கண்டிப்பா மீட் பண்ணுவோம். எல்லாரும் பழனிக்கு வாங்க. உங்களுக்கு பழனி தெரியும், கண்டிப்பா ஃபேமஸ். நாங்க அங்கதான் இருக்கோம். எப்ப கோயிலுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வாங்க எல்லாரும். தேங்க்யூ. எல்லாம் கை தட்டுங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். வணக்கம். மறந்து சொன்ன மாதிரி சாருடைய சிரிப்பு இருக்குது, இதை மட்டும் மறக்க முடியாது. டிரைவருக்கான அவருடைய கோஆபரேஷனே சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஒரு சாதாரண வேலை தான், ஒரு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ட்ரிபிளி, இன்னொரு பொண்ணு டாக்டர். அடுத்தது எங்க பொண்ணுக்கு 2 குழந்தைங்க. அதுல 2வது குழந்தைக்காக வேண்டிதான் நாங்க சேலத்துல இருந்து காலி பண்ணிட்டு நாங்க பள்ளியில் போய் செட்டில் ஆகிட்டு எங்க சம்பந்திகளோட மிக்க மகிழ்ச்சியோட நாங்க இருந்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளதான் நீங்க அவங்க வர்றாங்கன்னா நீங்க புறத்துக்கணும், எங்கள்கிட்ட பதிலே பேசக்கூடாது. நாங்க எங்க போறோமோ அங்க நீங்க வரணும். ஒருவேளை நீங்க முடியாதுன்னு சொன்னாக்கா அது என்ன குறையா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பிள்ளைங்க இல்லை. உண்மையிலுமே இப்ப வரலுமே அவங்களுக்கு சொல்லலை. ஏன் இல்லைங்களா சத்தா ஏஜ் ஆகி போச்சு, நம்ம குழந்தைகளை பார்த்தோமா இருந்தோமா சொல்லணுமா இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. இனிமேல் தான் நீங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு கூட்டு வந்தாரு. வெளியில ஆமா வெளிநாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதுக்கு முன்னாடி கோவா தான் ஃபிளைட் ஃபர்ஸ்ட் ஏறுனது. ஃபிளைட் அனுபவம் கூட கிடையாது. அப்படி இருக்க 2 முறை கோவா போயிட்டு வந்தா இப்போ இங்க வந்திருக்கோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பாப்பா நித்யா அந்த பொண்ணு திருச்சி பொண்ணா கீரனூர்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பையன் புதுக்கோட்டை பையன் இருக்கான். பேசிட்டோம்னா நமக்கு ஒரு அளவு கடந்து ஒரு மகிழ்ச்சி ஆகி போயிடும். அதனால நாங்க ஓரளவுக்கு என்னுடைய கோஆபரேட்டர் வந்து டிஃபென்ஸ்ல இருந்ததுனால நான் நார்த்தெல்லாம் போயிருக்கேன். ஆனா அங்க போயிட்டு ஒரு முறை ஹரித்வார்ல ஒரு பையன் இந்த தமிழ்ல பேசினா எந்த ஊர்னா மதுரை அப்படின்னா, நான் நாமக்கல் தான். நாமக்கல்னா பகவான் ஆஞ்சநேயர் பார்த்திருக்கீங்களே, உங்க வடிவில நான் ஆஞ்சநேயர் பாக்குறேன். நான் ஏன்டா அந்த மாதிரி நல்ல வேலை வெண்ண அடிக்கல உங்களுக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வண்டிக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு அறிவு மொழி. இங்க இருக்கிறவங்க நான் அப்படியே இருந்தா அப்படியே போறது, ஏன்னா இவங்க எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி நான் வந்து சொல்ல விரும்புறேன். எப்படிப்பட்ட பொட்டல்காடு, எப்படிப்பட்ட ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்துல எவ்வளவோ மனித உழைப்புகள் வந்து அந்த சோலைவனமா வந்து மாத்திருக்கு. ஆனாலும் கூட பாருங்க, தங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க இழக்கவே இல்லை.
காலியா இருக்கிற நிலங்கள்லாம் எப்படி ஒரு பாலைவனம் இருக்குமோ அப்படியே தான் வச்சிருக்காங்க. கடைசியா அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட கடைசி சீன் அந்த ஒட்டகம் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல கடப்படுறது என்னன்னா, பழச மறக்காம இருக்கிறது புதுசா நம்ம போறதுக்கு பாதைக்கு நல்ல வழிவகுக்கும். நான் இந்திரனா இருந்தேன் சிந்தனா இருந்தேன்னு ரீல் விட்டுட்டு தெரியறதை விட நான் இப்படித்தான் இருந்தேன், என்னுடைய ஆரிஜின் ஆதாரம் என்கிறது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க பாருங்க. அந்த இடத்துல நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க அண்ட் கன்சிஸ்டன்சி. வளர்ச்சிங்கிறது பரிமாணமாகவும் நிதானமாகவும் சீரான வளர்ச்சியாகவும் இருக்கும். அது நிலையான வளர்ச்சியாகவும் இருக்கும். நம்மளுடைய தமிழர்கள் மலையாளிகளுடைய உழைப்புல எந்த அளவுக்கு இந்த இடத்துல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. பாரதிதாசனுடைய பாட்டுல ஒண்ணு வரும், சித்திர சோலைகளே உமை நன்கு தித்தையில் பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் மீதினிலே சொல்லி பாரதிதாசனுடைய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். அந்த வரிகள் நினைவுக்கு வருது. மிக கடுமையான உழைப்பா இருக்கு. இந்த ஊர்ல இருந்து நம்ம கத்துக்கூடிய விஷயம் இதுதான். ஊர் மட்டும் பாலைவனமா இருந்து சோலைவனமாக கூடாது. நம்மளுடைய மனங்களையும் பாலைவனங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய மனங்களும் மலர்ந்து சோலைவனங்களாக கண்டிப்பா இருக்கும். பாகிஸ்தான்ல இருந்து 16 வயசுல இங்க வந்திருக்காரு டிரைவர் சார். 19 வருடங்கள் கடுமையான உழைப்பு, மிக கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. படாத கஷ்டமெல்லாம் போட்டிருக்காரு. நேற்று பேசிட்டு இன்னைக்கு அவர் ஓனர் கம் டிரைவர் 3 பஸ் வச்சிருக்காரு. கடினமான உழைப்புல வச்சிருக்காரு. கண்டிப்பா அது பாராட்ட வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். சார் சொன்னபடி அவரை ஹானர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. as a matter as a token of our respect and love. அது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். Thank you sir. இருக்குதா நல்ல கிட்ட ஹலோ கேக்குதா நீங்க சத்தமாவும் ஆஃப்ல இருக்கு மைக். ஹலோ குட் மார்னிங் டு எவரிவன். நான் என் பேர் அமுதா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் 2015ல. நான் ஃபேஸ்புக்ல எங்கேயாவது இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் ஜாஸ்தி, அதனால ரிட்டையர்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் சன்னு சொன்னேன், ஏதாவது ஒரு 4-5 நாள் ட்ரிப்பு இருக்கிற மாதிரி இருந்தா நீ போகமான அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியே ஃபேஸ்புக்ல டெய்லி நைட்டு தூக்கம் வராம புரட்டிட்டே இருக்கும்போது டிமார்க் கண்ணில் பட்டுது. சரி நான் பேசலாமேன்ட்டு நான் அவர்கிட்ட ஸ்ரீலிகிட்ட பேசுறேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்தா நான் என் பொண்ணோட தான் வருவேன், குழந்தைய கூட்டிட்டு வருவேன், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். தாராளமா பண்ணி தருவோம், பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நீங்க பயப்படாதீங்க. நான் பிளைட் ஏறுற வரைக்கும் எங்களுக்கு டீம் சப்போர்ட் வெங்கடேஷ் ராஜி. அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஏப்பா நீ சொல்லிட்டியே உன்னை நம்பி நான் பேச பண்ணட்டுமா, குழந்தைய கூட்டிட்டு வரட்டுமா, எனக்கு குழந்தை மெயின் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நீங்க கூட்டிட்டு வாங்க. ஸ்ரீவியும் அதே தான் சொன்னார், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆண்டி, எல்லாம் இருக்கிறவங்க டீம் லீடர்ஸ் பார்த்துப்பாங்க, நீங்க வாங்கினாரு. அவர் சொன்னதுக்கு 100% மேலேயே எனக்கு ட்ரிப்பை காட்டிலும் என் குழந்தை பசி வராம இருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் பகவான் சார் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி சில சமயம் கடுப்பிடிச்சா கூட சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டிமா குரூப்ஸ் மேலும் மேலும் வளரணும்னு நான் பிளஸ் பண்றேன் கடவுள்கிட்ட. அதே மாதிரி இன்னொரு டைம் எனக்கு பை காட் கிரேஸ் போகணுங்கிற ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா நிச்சயமா நான் டிமா குரூப்ல அடுத்தது வரலாங்கிற பிளான்ல இருக்கு. மோரோவர் யாரு கேட்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டிமாக்கு ரெஃபர் பண்ணுவேன். சாப்பாடு எல்லாமே சொன்னதுக்கு மேல ரொம்பவே நல்லா இருந்தது, நம்பி வரலாம். அதான் என்னுடைய சஜஷன். தேங்க்யூ சார். மை பர்சனல் தேங்க்ஸ் டு பகவான் சார் அண்ட் சென்னையில வெங்கடேஷ் சார், ஸ்ரீ அனிருத் சொல்லவே வேண்டாம். பையன் மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து பொறுமையா கைய பிடிச்சி கூட்டின்னு போய் நீங்க பயப்படாதீங்க, நான் இங்க இருக்கேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் லேட்டானா கூட அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துடும். ஆனா அதெல்லாம் அவர் அடக்கிண்டு கோபத்தை வெளியே காட்டாத மாதிரி நம்ம பெத்த புள்ள மாதிரி அவளை கேர் எடுத்து பாத்துனாரு. அவர் மேல மேல வளரணும்னு ஆசீர்வாதம். நம்ம டிரைவர் சார் அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. எனக்கும் ரொம்ப இதுவா இருந்தது. கொஞ்சம் இந்த டீம்லயே லேட்டா வந்தது நாங்க தான், வேணும்னு இல்ல. ஆனா அந்த குழந்தை நேச்சுரல் கார்டிங் போது ஒண்ணுமே அவாய்ட் பண்ண முடியல. ஆனா அவரும் முகம் காட்டாம நல்லா கேட்கறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருந்தாரு. 100 வாட்டி வரணும்னா நான் டிமார்க் டூரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். எனக்கே 100 தடவை துபாய்க்கு வரணும் தான் இருக்கு, ஃபேமிலியோட வரணும். இல்ல
இன்னும் ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் வரணும்னு தான் ஆசையா தான் இருக்கு. கடைசி நேரத்துல கம்மல் வாங்குனீங்க. லாஸ்ட் ஹவர்ல அது யாருமே வாங்க மாட்டாங்க. வித்தின் half an hour வந்து நான் செலக்டட் பில்லு போட்டு 15 நிமிஷம் தான். அது எனக்கு நான் தெரியாம நின்னுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பவுனுக்கு தான் வாங்கணுமாக்குன்ட்டு. அப்புறம் தான் அந்த மேடம் சொன்னாங்க, இல்ல 2 கிராம் 3 கிராம் 5 கிராமுக்குலாம் வச்சிருக்காங்க, நீங்க உள்ள போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்ட உடனே தான் வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தது மைண்ட்ல. உடனே போய் டக்குன்னு வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அது கிடைக்கல குழந்தைக்கு. அவரு ஆனா ஒண்ணு என்னன்னா அந்த கடைக்காரர் வந்து காமிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் வந்து நிறைய பவுன் வாங்குறத அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்மள மாதிரி வந்து சின்னதா 2 கிராம் 3 கிராமுக்கு வந்து இஸ் நாட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். அதனால விட்டுட்டேன். சரி நம்ம உள்ள வந்துட்டோமே, நம்ம இன்னைக்கு வந்து அந்த நகை எனக்கு வாங்கணும்னு பிராப்தம் கடவுள் கொடுத்திருந்தாரு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். சின்ன ஒரு 5 கிராம் தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ். தேங்க்யூ ஃபார் டிமார்க். தேங்க்யூ மேடம். கோயிலை சுத்தி காட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. எங்க வீட்டுக்கு கூட கேட்டாங்க, கோயிலை பார்க்கணும், கோயிலை காப்பணும். பகவத்கீதை பகவான் மாதிரி கோயிலை சுத்தி காட்டிட்டாரு. இருந்தாலும் தரிசனமா கிடைச்சது. எனக்கு 2 பொண்ணு, 2 பசங்க, பொண்ணு பையன் ஹஸ்பண்ட். சிங்கப்பூர் போயிருந்தோம், ஒரு அவார்டுக்காக. சரி. பொண்ணு MBS, ஒரே ஒய்ஃபு. ஒரே வைஃபா? எங்கேயோ ஒதுக்குது. நோட் பண்ணுங்க. சொல்லிட்டேன் அபிஷியலி அன்அபிஷியலிங்கிற வார்த்தை அன்அபிஷியலி எல்லாம் ஒன்றுதான். இதே மாதிரி நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். இல்ல இவ்வளவு பப்ளிக்ல நான் சொல்ல முடியாதுல்ல. வீட்டுல பேலன்ஸ் லைஃப் அவங்களோட கிடைச்சாங்க. பேலன்ஸ் லைஃப் மோசமான லைஃப் ஆச்சு. சப்போர்ட் இல்லைன்னா முடியாதுல்ல. பகவானுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லிட்டீங்க, மேல தான் சொல்றது ஒண்ணுமே இல்லை. பட் ஏதோ செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. செய்யணுங்கிற கடமை வேறு, அதை ஒரு அன்போடு செய்யறதுக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மகன் மகன் தான். மகனுக்கு கூட சில சமயங்கள கோவம் சீக்கிரம் வாங்க. அனிருத் வந்து அப்படி சொல்லவே இல்லை. அடுத்த ஓவியா சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஓவியா சொல்ல ஒண்ணுமே இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வந்திருக்காங்க. நீ ஒரு 2 ட்ரிப் போன பிறகு அவங்க நல்லா நம்புறேன். இன்னும் ஃபர்ஸ்ட் தானே. ஆமா. இருந்தாலும் சிரிப்பு இருக்குல்ல, சிரிப்பு இருக்கு இல்லையா? பெரிய விஷயம். முக்கியமா நம்ம டிரைவருக்கு எப்படி தேங்க்ஸ் ஹிந்தியில சொல்றது? धन्यवाद, शुक्रिया, बहुत शुक्रिया ड्राइवर का, बहुत शुक्रिया. நிறைய ஃபேமிலி கிடைச்சிருக்கு. எனக்கு பழனியில தான் நேட்டிவ், ஈரோடு சேலம். பட் பழனியில போய் செட்டில் ஆயிட்டேன். ஒன்லி ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏஜ் என்னை விட ஏஜ். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவே நான் அந்த இடம் வாங்கி அங்கேயே லைஃப் செட்டில் பண்ணிட்டேன். பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நேஷனலாக யாருமே இல்லை. பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸே பார்த்துக்கிட்டாங்க. ஃபைனான்ஸியல் சரி, இன்புட்டும் சரி. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, கெஸ்ட் இல்லாமல் சொந்தக்காரங்க இல்லாமல் ஒரு மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கே எல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைய ரொம்ப கஷ்டம். அதாவது சாதாரண ஒரு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அமையறாங்க. அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க நடந்து போனாங்கல்ல, நான் இறங்குறத பார்த்துட்டு கையை கொடுத்தாங்க. இறங்குறத பார்த்துட்டு வாங்க கை பிடிக்க அப்படின்னாங்க. இதெல்லாம் வயசு அவங்களுக்கு எனக்கு பார்த்தா ஒரு மூவிஸ்ல இருக்கு. பட் அந்த ஒரு உணர்வு பெட்ல இருக்கு பாருங்க, உதவி செய்யணும், அந்த நட்புக்கு தான் அந்த உணர்வு. அதனால அந்த மாதிரியான ஒரு நல்ல எங்களுக்கு ஃபேமிலியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. பின்னாடி உட்காந்து நிறைய தொற்று கொடுத்தோம் நினைக்கிறேன். சமயங்கள்ல லேட்டா வந்துட்டோம். 2 குழந்தை இருக்கிறதுனால என்னால வர முடியல.
இல்ல அவசரம் அவசரங்களெல்லாம் நாங்க செஞ்சுட்டு வந்தேன். இல்ல 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 அப்படி எதுவுமே இல்ல சார். நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுவோம் அவ்வளவுதான். இதை விட நீங்க புஷ் பண்ணீங்கன்னா நாங்க லேசி ஆயிடுவோம். சீக்கிரம் வரணும் நோக்கம். பட் எல்லாத்தையும் டைமுக்கு முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிமாண்ட் ஸ்டோர் ஏற்பாடு பண்ணது நம்ம எல்லாம் ஜாலியா வந்து உட்காந்து ஃபேமிலியோட வந்திருக்கிறோம், ஜாலியா உட்காந்துருக்கிறோம், டூரை இது பண்றோம். நம்ம அணிவகுப்பு ஃபர்ஸ்ட் டைம், அதனால அவரும் குறையெல்லாம் சொல்றதே கிடையாது, நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ரொம்ப கிரெடிட் வந்து நம்ம பவன் தாஸ் சொல்றோம். நம்ம என்னதான் நம்ம வந்து துபாயில வந்து நம்ம பார்க்கணும், இது பண்ணணும், இமேஜ் நம்ம வந்து கனவுகளோட வர்றோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி இந்த துபாய் உருவானது, எப்படி இது பண்ணு, எப்படி வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு இதுவையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி நம்மளை வந்து ட்ரெயின்ல வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அது வந்து ரொம்ப வந்து மெமரபுளாவே இருக்கும், நம்மளுக்கு மறக்கவே முடியாது. நானும் எத்தனையோ டூர் போயிருக்கேங்க. தாய்லாந்து போயிருக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா, யூரோப்பு, அமெரிக்கா. அமெரிக்கால வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லாத்தையும் சுத்தியாச்சுங்க, இது பண்ணியாச்சு. அமெரிக்காவை நீ பார்க்க வேண்டியது பாக்கி கிடையாது, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு டூரிஸ்ட் கைடுமே இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. ஸ்பெசிபிக்கா நான் சொல்றதுக்கு மைக் எடுத்து பேச வந்த காரணம் இதுதான். எத்தனையோ டூர் நான் போயிருக்கோம், தாய்லாந்து டூரு, சிங்கப்பூர் டூரு. ஆனா இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா விவரிச்சு எல்லாரையும், அதாவது குழந்தைகளுக்கு முதல் கொண்டு புரியுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருந்தது கிடையாது. இப்ப எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த அளவுக்கு ப்ரிப்பரா நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாருனாக்க பாராட்ட வேண்டியது வந்து நம்ம பகவான் தாஸ் தான். நம்ம ஆண்டவன் கொடுத்த கிஃப்டே நம்ம இந்த டூர் அமைச்சது. அவன் நம்மளுக்கு பகவான் தாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சது வந்து ரொம்ப காட் கிஃப்ட். ஏன்னா இது மெமரபிள், மறக்கவே முடியாத துபாய் டூர்னாக்க இவரத்தை நம்ம மறக்க முடியாது. திமாக்க கிடையாது, பகவான் தாஸ். இல்ல இல்ல சார், திமாக் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. வந்து நாங்க திமாக் மூலமா வந்திருக்கோம் டூரு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மெமரபிளா இருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த துபாய் டூரை. நெக்ஸ்ட் டூர் போகும்போது எப்படி கைடு வராங்க என்னங்கிறது அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இப்ப இருக்கிற நேச்சுரல் இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப இருக்கிறத வந்து இது பண்ணிருக்காரு. ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்க, நம்மள வந்து இவ்வளவு தூரம் நம்ம பசங்க ஹாயா உட்காந்துருக்கோம், ஹாயா நம்ம என்ஜாய் பண்ணி வந்துருக்கோம், இயங்குறோம், இது பண்றோம். ஆனா டிரைவர்னு வந்துருக்காரு பாருங்க, சாரதி. ஏன்னா இவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க. நாங்கெல்லாம் வயசுல பெரியவங்களும் இருக்கிற பெரியவங்களும் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவ்வளவு தூரம் சேஃப்டியா வந்து ஓட்டி வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி அது வந்து ரொம்ப 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 வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த டிரைவர் இல்லாம அந்த அளவுக்கு எல்லாரையும் கேர் எடுத்து லக்கேஜ் மூவ் பண்றதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதையும் இது பண்ணாருனாக்கா அவரை வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நம்ம டிரைவருக்கு. நம்ம வந்து துபாய் சாருக்கு நம்ம வந்து மெமரபிளா மறக்கவே முடியாது நமக்கு தான் டூரை. அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதனால இன்னொரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்கும், தப்பா நினைச்சுக்கிறாங்க, இது வந்து நான் ஒரு இதுவா சொல்றேன், அன்பாக சொல்றேன், விருப்பப்பட்டால். ஏன்னா நம்ம வந்து டிரைவர் வந்து நம்ம ஒரு மரியாதைக்கு ஒரு இது பண்ணணும்னு சொல்றேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ரொம்ப அதிகம் இருக்கு. இந்த ஊர்ல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு மக்களும் ஒத்துழைக்கிறாங்க. நல்ல எஃபிஷியன்ட் டிரைவர்ஸ், ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த ரோடு. இது ஒரு அற்புதமான விஷயம். நம்ம டிரைவர் பார்த்த உடனே இவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் பொறாமையா கூட போயிடுது. ஏன்னா இவ்வளவு அழகான டிரைவர் அவர் இருக்கிற மாதிரி ஒரு भाई आपको शाहरुख खान बोल रहे हैं सब लोग. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரை பார்த்தோன்னே எனக்கு வேற ஒரு உணர்வு வரல. என்னடா வந்து ஜோவோட டிராமா எல்லாம் நிறைய பார்ப்பேன். ஜோவோட டிராமால ஜோவோட தம்பி அம்பின்னு ஒரு கேரக்டர் இருந்தாரு, எக்ஸாக்டா அதே மாதிரி இருந்தாரு. இங்க வந்தாரு, நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அது. தேங்க்யூ சார். துர்கா, ஐபிஎம்ல ஒர்க் பண்றேன். சொன்ன மாதிரி நான் born and brought up in காரைக்குடி தான்.
அழகப்பா யூனிவர்சிட்டியில் என்னோட மாஸ்டர்ஸ் இன் பிசிக்ஸ் நான் முடித்தேன். பட் இப்போ நான் ஐபிஎம்ல ஐடி அந்த ப்ரொஃபஷனில் 2 பேருமே அதில் இருக்கோம். டாட்டர்ஸ் 2 பேரும் ஒமேகால படிக்கிறாங்க. எங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் மலேசியா சிங்கப்பூர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய ட்ரிப்னு பார்த்தீங்கன்னா நான் டெல்லி போனோம். எஸ்பெஷலி இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ட்ரிப்ல எங்களுக்கு சரியான கைடு அமையவே இல்லை. ரொம்ப இப்போ கூட நாங்கள் ஃபீல் பண்றோம், நல்ல இடம் எதுவுமே, சாப்பாடு ஃபுட்டு ரொம்ப ஒரு 7 days இருக்கும். ரொம்ப ஜெய்ப்பூர் ஆக்ரா எல்லாமே கவர் பண்ணோம். இப்போ நான் அதை ரொம்ப எதுக்காக ஃபீல் பண்றேன்னா, யூ மேட் இட் வெரி கிரேட்ஃபுல் சார். நாங்க எப்பவுமே திங்க் பண்ணுவோம், யூ ஆல்வேஸ் வில் எல்லாமே எங்க ஸ்கிப் பண்ணிடுவோம். எங்க நாங்க நல்லா தெரியும் பியூர் வெஜிடேரியன்ட்டு, எங்களை கொண்டு போய் தாபான்னு எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. வாயில அவ்வளோ ஒஸ்டா எங்களுக்கு நான் நார்த் இந்தியாவே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கைடு வந்துட்டாரு எங்களுக்கு. ஸோ டிரைவர் ஆகட்டும் கைடு எதுவுமே சரியா அமையல. ஸோ அது நாங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம் சார். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இது பண்ணீங்க. பிகாஸ் நான் ரொம்ப கேதர் பண்ணுவேன், நாலேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது எனக்கு. ஆஸ் யூஷுவல் நானே சொல்லக்கூடாது, திமாக் வந்து வண்டர்ஃபுல். பிரியா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட் வீரா, நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ். நான் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்றேன். அவங்களுக்கும் சேர்த்து பேச சொன்னாங்க, பட் திருப்பி அவங்களை கூப்பிடுங்க. அவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஒர்க் பண்றாங்க. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். நாங்க ஒரு குரூப்பா இருப்போம் எங்களோட கம்யூனிட்டியில, ஒரு 10 பேர். இல்ல மேடம், நான் எடுக்கல, நான் புடிச்சிட்டு தான் இருக்கேன், கீழே விழுந்துடும் பிடிக்கலனா. ஒரு 10 பேர் குரூப்பா இத பிளான் பண்ணோம். பட் தெரியும்ல லேடிஸோட இது கடைசி நிமிஷத்துல எல்லாருமே ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ நாங்க சரி ஓகே போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம். And thanks to எங்க ஹஸ்பண்ட், நீங்க போனா மட்டும் போது, நீங்க 5 நாள் நிம்மதியா இருக்கும். ரொம்ப எங்களோட மீ டைமை ரெஸ்பெக்ட் பண்ற ஹஸ்பண்ட்ஸ் எங்களுக்கு. ஸோ they said they go have fun அப்படின்னு. Thanks for the நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க மதியான லஞ்ச் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ரிவ்யூலாம் கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. சென்னையோட எனக்கு கம்பேர் டு சென்னையோட இன்னைக்கு இந்த சாப்பாடு மீல்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஹோம்லி ஃபுட்டா இருந்தது, மசாலா ஐட்டம்லாம் இல்லாம. இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ட்ராவல் பண்ணது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. 3 times ஃபுட்டு குழந்தைங்க ஃபுட்டையும் அவைலபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக திமாக் குழந்தைகள் ப்ளஸ் எல்டரி பீப்புள் யார் இருந்தாலுமே வந்து நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெண்டே இருக்காது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வரவங்களுக்கு பய வேணாம், நல்லா இருக்கும். சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்ததுக்குன்னா தேங்க்யூ தேங்க்யூமா. பெரியவங்களுக்கு அவர்கள்